வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் நேற்று நாம் பார்த்த அன்னாளின் கணவராகிய எல்கானா. ஒரு மனைவியின் வெற்றியான ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவளுடைய கணவரின் பங்கு முக்கியமானது என்பதற்கு நல்ல உதாரணம் எல்கானா. மிகவும் குறைவாக இவரை பற்றிய குறிப்புகள் வேதத்தில் காணப்பட்டாலும் இவருடைய வார்த்தைகள் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றன. 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, பயபக்தியுள்ள எல்கானா. வருஷந்தோறும் தவறாமல் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் பலியிடவும் ஆலயத்திற்கு சென்றவராக நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிறார். குடும்பத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதை எப்போதுமே ஆண்டவர் விரும்புகிறார். எல்கானா ஆண்டவரை மறவாதவராக இருந்தார். கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அந்நாட்களில் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் பலி கொடுக்கும் முறை இருந்தது. எல்கானா இந்த முறைமைகளை கைக்கொண்டார். தன் வாழ்வில் இருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் ஆண்டவர்தான் என்பதை மறவாதிருந்தார். இரண்டாவதாக, பாசமுள்ள எல்கானா. கடவுளை நேசிப்பவர்கள் தன் குடும்பத்தையும் நேசிப்பார்கள். தன் மனைவியாகிய அன்னாளை அவர் ஒதுக்கவில்லை, நேசித்தார். அன்னாளின் உள்ளத்தின் வலிகளை புரிந்து கொண்டார். அன்பான வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தினார். நான் உனக்கு இருக்கிறேன் என தன் அன்பை காண்பிக்கின்றார். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என நம் வேதம் கூறுகிறது. பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்பவர்களே சரியான வாழ்க்கை துணைவர்கள். உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ மனவேதனையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? அன்பின் வார்த்தைகள் அவர்களை எழுந்து நடக்கச் செய்யும். அன்னாள் நடந்தார்கள் எங்கே? தேவ சமூகத்திற்கு. மூன்றாவதாக, பரிசுத்த பாதையில் தொடர ஒத்துழைத்த எல்கானா. அன்னாள் ஆண்டவரோடு ஏற்படுத்தியிருந்த உடன்படிக்கைக்கு எல்கானா பூரண ஒத்துழைப்பை கொடுத்தார். தன் திட்டத்தை அன்னாள் தன் கணவனிடத்திலே சொன்னபோது எல்கானா உன் இஷ்டப்படி செய் என்று சொல்லுகிறார். மனைவிக்கு ஆவிக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கும் கணவனாக எல்கானாவை பார்க்கிறோம். பல விஷயங்களில் மனைவியை கட்டுப்படுத்தும் கணவர்களுக்கு எல்கானா ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார். தன் மகனை பிரிவது அவருக்கும் வருத்தத்தை கொடுத்திருக்கும். ஆனாலும் கடவுள் தம் வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என அன்னாளையும் உற்சாகப்படுத்தி தன் உணர்வுகளை காட்டிலும் கடவுளின் வார்த்தையை கனப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். அன்பானவர்களே, கடவுளை ஒழுங்காக உண்மையாக தொழுது கொள்பவர்களின் குடும்பத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பார்கள், நேசிப்பார்கள், விட்டு கொடுப்பார்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.